பிதாவின் அனாதை தீர்மானத்தின்படியே தேவ பிள்ளைகளாகும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் அன்பு நேயர்களே, இந்த 4 நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் முடிவு பரியந்தம் ஓடத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படும் வேத காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை பலப்படுத்துவதாக. அன்பான வேதாராய்ச்சி நேயர்களே, கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் இன்றும் உங்களுடன் உங்கள் குடும்பத்துடனும் தங்கியிருப்பதாக. இந்த நிகழ்ச்சியிலே நாம் எசேக்கியேல் 22 முதல் 24 அதிகாரம் வரை கவனிக்க போகிறோம். 2 சகோதரிகளின் ஓமையால் எருசலேமின் பாவம் சித்தரிக்கப்படுகிறது. மேலும் பொங்கும் பானையை குறித்தும் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வர இருக்கும் கடைசியான நியாய தீர்ப்பை குறித்ததான தீர்க்க தரிசனங்களைத்தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் ஆரம்பத்திலே தீர்க்கதரிசியின் செய்திகள் முதல் 2 தடவையாக பாபிலோனுக்கு சிறைப்பிடிப்பில் சென்ற மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் தேவாலயத்தை அழிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். அது அவருடைய ஆலயம், அவருடைய மகிமை அங்கே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே நேபுகாத்நேச்சார் அதை தொட தேவன் அனுமதிக்க மாட்டார் என்றுதான் நம்பினார்கள். இந்த தவறான நம்பிக்கையில் கள்ள தீர்க்கதரிசிகள் மக்களை உற்சாகப்படுத்தினார்கள். கடவுளிடத்திலே திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுடைய விக்கிரக ஆராதனை மற்றும் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை என்பது போல் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலத்திலும் மிக அமைதியாக நடைபெறும் சில காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றும் பலர் மரிக்கும் முன்னரே மிக அதிகமாக புகழப்படுகிறார்கள். குறிப்பாய் அவர்கள் அடக்க ஆராதனையிலே சில போதகர்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களையும் பரலோகத்திற்குள்ளே தள்ளிவிட முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே ஊழியக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அவிசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலேயும் மனம் திரும்ப வேண்டும், தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கவே மாட்டார்கள். இன்று பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், பல நற்செய்திகள் அடிக்கடி ஏற்கனவே விசுவாசிகளானவர்களுக்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களும் உலகத்தின் பின்னால் செல்பவர்களும் இருக்கும் இடத்திலே சொல்லப்படுகிறதில்லை. பல போதகர்கள் தங்கள் திருச்சபை மக்களை பிரியப்படுத்துவதற்காக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் எசேக்கியேலின் காலத்திலே செய்தார்கள். ஆனால் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தனது இறுதியான தரிசனங்களை மிக தெளிவாய் கூறுகிறார். நேகேப் என்ற இடத்தை குறித்து 20ஆம் அதிகாரத்திலே அவர் கூறிய தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். இது இஸ்ரவேல் தேசத்தின் தென்புறத்தில் பெர்சிபாவை சுற்றி உள்ள இடங்களாகும். அந்த தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொன்னது என்ன? அங்கே ஒரு நெருப்பை கொளுத்துவேன் என்றார். அந்த இடங்களை நீங்கள் இன்று போய் பார்ப்பீர்கள் என்றாலும் ஒரு வழுக்கை பாறையை போல எந்த செடி கொடிகளும் இல்லாத ஒரு பிரதேசமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அங்கே ஒரு பெரிய காடு இருந்திருக்கிறது. தேவன் அதை நியாயம் தீர்த்தார். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்திலே தாவீதின் சிம்மாசனத்திலே இயேசு வரும் வரை யாரும் இருக்கப் போவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினார். மரியாளிடத்திலே தேவதூதன் கூறிய பொழுது இதைத்தான் சொன்னான். லூக்கா 1:32, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே எசேக்கியேல் கொடுக்கும் பின்னணியையும் மக்களுக்கு கொடுப்பது நல்லது. 22ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் பாவங்கள் மீண்டும் பட்டியலிடப்படுகிறது. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இப்போதும் மனுபுத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி. எருசலேமை இரத்தம் சிந்தின நகரம் என்று குறிப்பிடுகிறார். கவனிங்கள், ஏசாயாவும் இதே காரியத்தை கூறியிருக்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். இயேசு கிறிஸ்துவும் இந்த நகரத்தை பார்த்து தான் கண்ணீர் விட்டு அழுதார். இதை லூக்கா 11:34 வாசிக்கிறோம். என்றாலும் இந்த எருசலேம் நகரத்தில் இருந்தவர்கள்தான் இயேசுவை கொலை செய்தார்கள். அதாவது அவரை கொலை செய்யும்படியாய் ரோமர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் ஸ்தேவான் தனது கடைசி சாட்சி நேரத்திலே யூத ஜனங்களை பார்த்து இவ்விதமாய் கூறினான்,
அப்போஸ்தலர் 7:52 பாருங்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். இந்த யூத ஜனங்கள் பிலாத்துவை பார்த்து என்ன சொன்னார்கள்? இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று கூறினார்கள் என்றுதான் மத்தேயு 27:25 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போய் பயங்கரமான பாவங்களிலே இருந்தார்கள். கவனிங்கள், எசேக்கியேல் 22:25, அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கட்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். அங்கே இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருக்கிறது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். வசனம் 26 பாருங்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்த ஆசாரியர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள், துணிந்து மீறினார்கள். எசேக்கியேல் 22:27, அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்மாக்களை கொள்ளையிடுகிறார்கள். கவனித்தீர்களா? இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்த அதன் பிரபுக்களும் ஓநாய்களைப் போல அநியாயமாய் பொருள் சம்பாதிக்க இரத்தம் சிந்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலர் 20:29 என்ன சொல்கிறார்? ஆட்டு தோலை போர்த்த ஓநாய்களை குறித்து எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தார். இன்றும் சில திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட ஓநாய்களை நாம் பார்க்கலாம். எருசலேம் ஏன் இரத்தம் சிந்தின பட்டணம் என்று அழைக்கப்பட்டது? அங்கே இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றும் கர்த்தருடைய சட்டத்தை மீறிய ஆசாரியர்கள் மற்றும் பிரபுக்களின் வாழ்க்கையே அதற்கு காரணம். எசேக்கியேல் 22:30-31 பாருங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். திறப்பின் வாசலில் நிற்க அங்கு எந்த ஒரு மனிதனையும் காண முடியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களுக்காகவும் பரிசுத்த தேவனுக்கும் எனக்கும் இடையிலே நிற்க தேவனே ஒரு மனிதனை கண்டுகொண்டார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சொந்தமானவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். இன்றும் நம் பாவங்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையிலே நிற்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டும். தொடர்ந்து வரும் 23 2 சகோதரிகளை குறித்த உவமையை சொல்கிறார். ஒருத்தி பேர் அகோலாள், அடுத்தவள் பெயர் அகோலிபாள். எசேக்கியேல் இதை கூற துவங்கிய பொழுது மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு வாஞ்சியோடு கேட்க துவங்கி இருப்பார்கள். இது தீர்க்கதரிசி சொந்தமாக உண்டு பண்ணின கதை அல்ல. பாருங்கள், எசேக்கியேல் 23:1, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். கவனித்தீர்களா? இதுவும் கர்த்தர் எசேக்கியேலுக்கு கொடுத்த செய்திதான். தொடர்ந்து வசனங்கள் 2-3 பாருங்கள். மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. அந்த 2 பெண்களும் கன்னிகைகளாக அல்ல, விபச்சாரிகளாய் மாறிப்போனார்கள். எசேக்கியேல் உலகத்தின் எந்த பகுதியிலும் உள்ள கதையை சொல்கிறாரா? இல்லை. கவனிங்கள், வசனம் 4, அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள்.
இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாகும். அகோலாள் என்பது சமாரியாவை, அதாவது வடக்கு ராஜ்யத்தை குறிக்கும். அகோலிபாள் என்பது எருசலேமை குறிக்கும். அகோலிபாள் என்பதற்கான பொருள் என் கூடாரம் அவளில் இருக்கிறது. இதை யார் சொல்லுகிறார்? கர்த்தரே சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், தெற்கு ராஜ்யமான எருசலேம் மத்தியில்தான் சாலமோன் கட்டின அற்புதமான ஆலயம் இருந்தது. இது வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க சொன்ன அதே அமைப்பில் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கேதான் தேவனிடத்திலே மக்கள் சேர வேண்டும். இது எத்தனை அற்புதமான ஒரு அமைப்பு இல்லையா? அடுத்ததாக அகோலாள் என்றால் அவளுடைய சொந்த கூடாரம் என்று பொருள். வடக்கு ராஜ்யம் கலகம் செய்து தெற்கு ராஜ்யத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். யெரோபாம் என்ற அரசன் 2 பொன் கன்று குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் மற்றும் ஒன்றை சமாரியாவிலும் வைத்தான். இதனால் தெற்கு ராஜ்யத்திற்கு, அதாவது எருசலேமிற்கு மக்கள் தேவனை தேடி செல்லக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். தேவன் வடக்கு ராஜ்யத்தில் உள்ள பொன் கன்று குட்டிகளை நியாயம் தீர்ப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசிகளும் சொல்வது எளிது. ஆம், அப்படி சொன்னார்கள். என்றாலும் தேவன் தெற்கு ராஜ்யத்தையும் நியாயம் தீர்க்க போகிறார். ஏனென்றால் அவர்களும் தங்கள் மேலான சமயத்தை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது செத்த கிரியைகளை செய்து வருகிறார்கள். தேவனோடு சரியான உறவிலே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களையும் பாரம்பரிய சபைகளையும் அதிகமாய் பாதிக்கும் ஒன்று என்றால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சில கிறிஸ்தவர்களின் பாவமான வாழ்க்கையே. அவர்களும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள்தான். அப்படித்தான் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட முடியும். தேவன் கிருபையினால் நம்மை ரட்சிக்கவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்படவே முடியாது. ஆனால் அதற்காக அவருக்காக தொடர்ந்து வாழ வேண்டாம் என்பது பொருள் அல்ல. கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்பதால் அவர் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார் என்று நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு திருச்சபையின் வாழ்க்கையை பாதிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். அகோலிபாள் இவர்களின் கதையை சொல்ல துவங்கிய பொழுது மக்கள் ஈர்க்கப்பட்டு கவனித்தார்கள். இந்த சம்பவம் ஒரு ஏழை குத்தகைக்கார விவசாயி ஒருவர் ஒரு கழுதை வைத்திருந்த விசித்திரமான கதையை நினைப்பூட்டுகிறது. அவர் கழுதையை ஒரு வண்டியிலே கட்டினார். அதில் ஒரு கயிறு தோல் மற்றும் ஒன்று பருத்தி கயிறு. ஒரு நாள் அவர் ஒரு நண்பரை நகரத்திற்குள் சவாரி ஏற்றி கொண்டு போனார். நண்பர் வண்டியில் ஏறினார். ஆனால் விவசாயி வண்டியிலிருந்து ஒரு பலகையை எடுத்து சென்று தனது கழுதையின் தலையிலே ஒரு அடி அடித்தார். நண்பர் தான் கண்டதை நம்ப முடியவில்லை. ஏன் அப்படி செய்தாய் என்று விவசாயி நண்பரை கேட்டார். அதற்கு விவசாயி, நான் தொடங்குவதற்கு முன்பு நான் எப்பொழுதும் இப்படித்தான் இந்த கழுதையின் கவனத்தை ஈர்க்க வேண்டியிருக்கிறது என்று கூறினானாம். இதே போலத்தான் எசேக்கியேல் அதிக கடினமான மனநிலை கொண்டவர்களுடன் பழகினார். மேலும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கத்தான் அவர் இந்த அகோலிபாள் என்ற ஓமையை சொல்லுகிறார். சில நேரங்களிலே பிரசங்கிகள் தங்கள் செய்திகளிலே பரபரப்பான விஷயங்களை பயன்படுத்துவதற்காக சிலர் விமர்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த அனுதாபம் உண்டு. ஏனென்றால் வேறு எப்படி இன்றைக்கு மக்களை கவனமாக கேட்க வைப்பது? சரி, எனவே இங்கே எசேக்கியேல் வழக்கத்திற்கு மாறான ஒரு கதையை சொல்லி துவங்குகிறார். எசேக்கியேல் 23:12 பாருங்கள். மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரிய புத்திரர் மேல் மோகம் கொண்டாள். தெற்கு ராஜ்யத்திலே ஆகாஸ் அரசனாய் இருந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சரித்திர நிகழ்ச்சியை இது குறிக்கிறது. ஆகாஸ் அரசன் அசீரியாவின் அரசனான திகிலாத் பிலேசர் அரசனை சந்திக்க டமஸ்குவிற்கு சென்றான். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கண்டான். அது மிக சிறப்பாக இருக்கிறது என்று நினைத்தான். எனவே ஆசாரியனான உரியாவை அங்கே அனுப்பி அந்த பலிபீடத்தை பார்த்து அதுபோல ஒன்றை தனக்காக செய்யும்படியாய் சொன்னான். தனது ஆராதனை முறையை சிறப்பாக்குகிறேன் என்று நினைத்தவன் அப்படி செயல்பட்டான். தேவன் இதை குறித்து வைத்தார். இதற்காக வடக்கு ராஜ்யத்தை தேவன் நியாயம் தீர்த்தார். இப்பொழுது பாபிலோன் ராஜ்யம் இஸ்ரவேலரின் தெற்கு ராஜ்யமான யூதாவை மேற்கொள்ள வருகிறது. இதற்கு மாற்று வழி இல்லை.
தேவன் வடக்கு ராஜ்யத்தையும் தெற்கு ராஜ்யத்தையும் நியாயம் தீர்க்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை தேவனை விட்டு வழிவிலகி போய்விட்டார்கள். ஒரு ராஜ்யம் விக்கிரக ஆராதனைக்குள்ளே சென்றது, அடுத்த ராஜ்யம் தேவனை தொழுது போல நடித்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் எச்சரிப்பை கேட்பது நல்லது. 2 கொரிந்தியர் 13:5 என்ன சொல்கிறது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஒருவேளை இந்த நேரத்தில் சிலர் ரட்சிக்கப்பட்டவருடைய பாதுகாவலை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று கேட்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அதே நேரம் ரட்சிப்பின் நிச்சயம் பெறாத ஒருவர் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உண்மையாகவே கர்த்தரைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை உணர்கிறீர்களா? உண்மையாகவே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் அவருக்காக நீங்கள் சேவை செய்ய வேண்டாம். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவை பார்க்கிறோம். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? நீ என்னை நேசிக்கிறாயா என்று தான் கேட்டார். ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்று பதில் சொன்ன பின்னர் தான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை நேசிப்பவர்களாக இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். சரி, தொடர்ந்து 24ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். கொதிக்கும் பானையை பற்றி ஒரு ஓமையை பார்க்கிறோம். மேலும் எசேக்கியேலின் மனைவி மரித்து போகிறாள். இந்த இரண்டையும் கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 24 முதல் 2 வசனங்கள். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். முதல் முறையாக எசேக்கியேல் தனது செய்திக்கு தேதி குறிக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலத்தில் நேபுகாத்நேச்சார் அங்கே எருசலேமின் அலங்கத்தை இடித்து கொண்டு உள்ளே சென்று கொண்டிருக்கிறான். அங்கே என்ன நடக்கிறது என்பதை எசேக்கியேல் காண அன்று எந்த தொலைக்காட்சி வசதி இல்லை. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு செய்தி அனுப்பக்கூடிய எந்த சேட்டலைட் வசதியும் இல்லை. இந்த நிகழ்வுகளை குறித்து அவன் அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழி, கர்த்தரே அவனுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். தாராள மனப்பாங்கு உள்ள வேத பண்டிதர்களுக்கு இந்த வசனத்தை குறித்து ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்களில் ஒருவர் சொல்லும் பொழுது, எசேக்கியேல் ஏதோ குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருக்கிறார், அல்லது அவருக்கு வேறு ஏதோ ஒரு பார்வை இருந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆம், அவருக்கு மற்றும் ஒரு பார்வை இருந்தது. அதுதான் தேவனுடைய பார்வை. எனவே தாராள மனப்பாங்குள்ள வேத பண்டிதர்கள் இதை பூரணமாய் விசுவாசிப்பதில்லை. சரி, எசேக்கியேல் 24:6 பாருங்கள். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எனப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டங்கண்டமாக எடுத்துக்கொண்டு போ, அதன் பேரில் சீட்டு போடலாகாது. மீண்டுமாக இங்கே எருசலேமை இரத்தம் சிந்திய நகரம் என்று கர்த்தர் அழைக்கிறார். அங்கே ஒரு கொப்பரை இருக்கிறது, அதில் கசடு இருக்கிறது. இந்த கொப்பரை தான் எருசலேம். அந்த ஜனங்கள் அந்த பானையில் இருக்கிறார்கள். அந்த கொப்பரையிலே அழுக்கு, கசடு அல்லது பாவம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு குழு மற்றும் ஒரு குழுவை குறித்து பேசும்பொழுது இவ்வாறு பேசுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சபையிலேயே அவர்கள்தான் கசடுகள், அழுக்குகள் என்று சொல்வார்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்முடைய பாவங்கள் தான் இந்த உலகத்திலேயே அழுக்கு என்கிறார். நன்றாக கவனிங்கள். நம்ம எல்லாருமே அந்த கொப்பரையில் தான் இருக்கிறோம். எருசலேமின் அந்த கொப்பரை தான் இன்று எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய உலகமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் இவ்வாறு பேசுவதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. நாமும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே அழுக்குகளாய் இருக்கிறோம். நம்முடைய பாவமே அப்படி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவத்தை குறித்து இதற்கு மேல் எப்படி சொல்லுவதென்று தெரியவில்லை. தொடர்ந்து கவனிங்கள். எசேக்கியேல் 24, 15, 16 வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக.
சொல்லப்போனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி நல்ல அழகான ஒரு இஸ்ரவேலிய பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசித்திருப்பார்கள். ஆனால் அங்கே பாபிலோன் சிறையிருப்பில் அவள் சுகவீனமாகி மரித்து போய்விட்டாள். இது உண்மையாகவே எசேக்கியேலுக்கு வேதனை தரும் ஒரு காரியம்தான். ஆனால் அந்த நேரத்திலேயும் அவன் தேவனுக்காக ஒரு செய்தியை நடித்து காட்ட வேண்டியவனாய் இருக்கிறான். எப்படி பாருங்கள், எசேக்கியேல் 24:17, அலறாமல் பெருமூச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம், உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சையை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள், உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். இங்கே எசேக்கியேல் நடிக்க வேண்டிய செய்தி என்ன? உன் மனைவிக்காக நீ அழுது வேதனைப்படுவதையே வெளியே காட்டக்கூடாது. அப்பொழுது ஜனங்கள் ஒன்றும் புரியாமல், எசேக்கியேல் இதன் பொருள் என்ன? உன்னுடைய மனைவி மரித்து போய்விட்டாள், ஆனால் அவளுக்காக நீ துக்கம் கொண்டாடவில்லையே, நீ எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று கேட்கிறார்கள். மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும்படியாய் எசேக்கியேல் இதையும் செய்து காட்டினார். இந்த புஸ்தகத்திலேயே ஒரு குறிப்பு வசனம் என்றால் எசேக்கியேல் 24:24 தான். வாசிக்கிறேன். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான், அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில்தான் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு இதற்கு பின்னால் தான் அந்த செய்தி வந்து கிடைத்தது. இது எப்படி நமக்கு தெரியும்? எசேக்கியேல் 33:21 பாருங்கள். எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். அங்கே எருசலேம் அழிக்கப்பட்ட பொழுது தப்பினோம் பிழைத்தோம் என்று சிலர் தப்பி பிழைத்து பாபிலோனில் ஏற்கனவே சிறையிருப்பில் இருந்த மக்களிடத்திலே வந்து கூறினார்கள். அவர்கள் பார்க்கவே மிகவும் பயங்கரமாக இருந்திருப்பார்கள். வந்தவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நாங்கள் மட்டும் தப்பி வந்தோம். பொய் தீர்க்கதரிசிகள் தவறாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். நகரம் எரிக்கப்பட்டு விட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது, குப்பை மேடாயும் சாம்பலாயும் எருசலேம் போய்விட்டது என்று கூறியிருப்பார்கள். எசேக்கியேல் 24:27, அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய், இனி மௌனமாய் இருக்க மாட்டாய், இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய், நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். கவனித்தீர்களா? நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். எருசலேம் தேவனுடைய நகரம், தேவாலயம் அவருடைய வீடு, அதுதான் உலகத்திற்காக தேவனுடைய சாட்சியாய் இருந்தவை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனை மறந்து ஜீவித்ததால் இந்த உலகத்தில் இருக்கும் தன்னுடைய சாட்சியை கர்த்தரே அழிக்கப் போகிறேன் என்று கூறினார். தேவன் அதை அழித்தார். மீதி இருந்த ஜனங்களும் சிறையிருப்பினுள் வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அழுது எந்த பயனும் இல்லை. இப்பொழுது என்னை நோக்கி கூப்பிட்டும் பயன் இல்லை. நானே அதை செய்தேன், எனவே நானே கர்த்தர் என்பதை இப்பொழுது ஜனங்கள் அறிவார்கள் என்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் 7 சபைகளை பார்த்தும் கர்த்தர் கூறியது என்ன? இந்த உலகத்திலே உங்களுடைய சாட்சியை குறித்து கவனமாயிருங்கள், அல்லது நான் உங்களிடத்திலே வந்து உங்கள் விளக்கு தண்டை, அதாவது என்னுடைய சாட்சியையே நான் எடுத்து போடுவேன் என்கிறார். 7 சபைகளின் விளக்கு தண்டும் எடுத்து போடப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, அந்த சபைகளிலே ஒரு சபை கூட இன்று வரை இல்லை. இது நமக்கு ஒரு செய்தியாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருந்து கர்த்தருக்காக உறுதியாக வாழாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய விளக்கு தண்டையும் அவர் எடுத்து போடுவார். உங்கள் வாழ்க்கை யாருக்கும் வெளிச்சமாக இருக்க முடியாது. இது உண்மையாகவே ஒரு வலிமையான செய்தி. பல நேரங்களிலே நாம் கேட்கும் ஆறுதலின் செய்தி போல அல்ல. இங்கே பேசிக்கொண்டிருப்பது எசேக்கியேல் அல்ல, கர்த்தர் பேசுகிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தருக்காக எசேக்கியேல் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு வாக்குவாதம் செய்ய வேண்டுமென்றால் கர்த்தரிடமே அதை எடுத்து சொல்லுங்கள். ஆனால் ஒன்றை மறந்து போக வேண்டாம், அவர் எப்பொழுதுமே சரியாய் காரியங்களை செய்கிறவர். நாம் கேட்ட செய்தியை நம் மனதிலே கொண்டு வருவோமா? எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு போவதற்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்னதாகவே ஏசாயா மூலமாய், எரேமியா மூலமாய் தேவன் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார். முழுமையாக நகரம் அழிக்கப்படும் முன் சிறையிருப்பில் மீதி இருந்த ஜனங்களை பார்த்தும் கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். மனம் திரும்புங்கள் என்று மீண்டும் மீண்டும் அழைத்தார்.
ஆனால் அவர்கள் யாரும் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியாததால் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ காலமாய் நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஒருவேளை இன்னமும் சாட்சி குறைவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம் என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அவரிடத்தில் மனம் திரும்புவோம். இது நம் வாழ்க்கையிலே கடைசி நாட்கள் என்பதை நாம் அறியாததால் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருப்பவன் யார்? இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருப்பவன் யார்? ஆப்ஷன் ஏ இயேசு கிறிஸ்து, ஆப்ஷன் பி யோனா, ஆப்ஷன் சி எசேக்கியேல். இந்த 4 நிகழ்ச்சிகள் மூலமாக தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதும், நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் தண்டிக்க மாட்டார் என்று ஒரு மாயையான நினைவு நமக்கு இராதபடிக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. இதை போன்ற மாயை நினைவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததுதான் எருசலேம் நகரத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்தது. தங்கள் பாவமான வழிகளை விட்டு தேவனை நோக்கி திரும்புவதற்கு தடையாக இருந்தது. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டது போல, திராட்சை தோட்டத்தை சிறு சிறு நரிகள் அழிப்பதற்கு முயற்சி செய்தது போல நம்முடைய சிறு கீழ்ப்படியாமை நம் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிந்து போக ஏதுவாய் இருந்தது. இந்த நாளிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற நாம் தீர்மானம் செய்வோமா? அவ்வாறு நாம் தீர்மானம் செய்யும் பொழுது, நம்முடைய உள்ளத்திலே வாஞ்சிக்கும் போது நிச்சயமாகவே நாம் நல் வழியில் நடக்க தேவன் நம்மை வழிநடத்துவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நாகும் 1:15.